என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல்ன்ற ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வரும் நோட்டிஃபிகேஷனில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ தான் பார்த்தோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ப்ளவுஸோட பேக் பீஸ் தான் தைக்க போகிறோம். கீழே வந்து 1.25 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து தையலுக்கான அளவு விட்டுருக்கோம். அதை வந்து மடித்து அடிச்சுக்கிடணும். கீழே வந்து மடித்து அடிச்சுட்டு நம்ம வந்து டாட் பிடிக்கணும். பேக் சைடு வந்து 2 டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் பிடிக்கணும். அந்த டாட்டுக்கு வந்து நான் வந்து அரை இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன். 1 இன்ச்சு விட்டு மேலே வந்து உயரம் வந்து 3.5 இன்ச்சு வரும். 3.5 இன்ச்சு வச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கணும். நம்ம தையலுக்கான அளவு விட்டுட்டு அதுலேருந்து நம்ம மார்க் பண்ணி அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணி மேலே உயரம் வந்து 3.5 இன்ச்சு அளவு எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் 2 சைடும். மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கடுத்து பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டியை வந்து 2 துணியாக வச்சு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுக்கணும். இதில் வந்து நம்ம முன் சைடு வந்து நம்ம அடிப்போம், அதை கனெக்ட் பண்ணி நம்ம அடிக்கணும். இது வந்து அமுக்கடி போட்டுக்கணும். அமுக்கடி போட்டு திருப்பி மடித்து அந்த தையல் வந்து உள்ளே போயிடணும். அந்த அளவுக்கு மடித்து அதுக்கடுத்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு நம்ம அப்படியே மடித்து தைக்கணும். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நான் எல்லா வீடியோவும் போடுறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து முன் பீஸ் அளவு குறிக்க போகிறோம். அது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு முன் கப் சைஸ் வந்து நம்ம வந்து டாட் பிடிக்கணும். அதுக்கு வந்து 3.5 இன்ச்சு நம்ம கழுத்து சைட்லேருந்து 3.5 இன்ச்சு கீழே வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுலேருந்து 1.5 இன்ச்சு 3 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து இந்த சைடு நம்ம முதல்ல மார்க் பண்ணோம்ல, அதுலேருந்து நேராக ஆம்கோல் சைடில் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தாக்கில் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தாக்கில் அதில் நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். நடுவில் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அந்த கப் ஷேப்பும் கரெக்டாக வரும். ஆம்கோல் சைடில் நம்ம வந்து 4.5 இன்ச் அளவுக்கு நம்ம விடணும். இந்த கொக்கி சைடு வந்து நம்ம எவ்வளோ அதை அளந்து பார்த்துட்டு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு பாதி விட்டு அது வந்து மேலே வந்து 3.25 இன்ச்சு வரும். 3.25 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு குறிச்சிக்கணும். இது 3மே 1.25 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். நடுவில் வந்து இது ஆம்கோல் சைடு. இப்போ எல்லாத்துக்கும் 1.25 இன்ச்சு கேப் இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ அதை டாட் பிடிக்க போகிறோம். ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் விடாது உங்களுக்கு. புரியலைனாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க, நான் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். யாருமே எதுவுமே கேட்க மாட்டேன்றீங்க. இந்த 2 சைடும் டாட் பிடிச்சிங்கன்னா 3வது டாட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதில் நம்ம கழிஞ்சி விட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு பார்த்தா தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் போடணும்னு எனக்கு தோணும். கண்டிப்பாக போடுவேன், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ டாட் பிடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இதுதான் கப் ஷேப். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ் இன்னொரு சைடும் நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கணும். அப்புறம் பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ முன்பக்க பீஸையும் பட்டி பீஸையும்
ஒன்றா வச்சு அரைஞ்சி நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம்ல அந்த அரைஞ்சி விட்டு நம்ம அதிலே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். முன்பக்க பீஸில் கொக்கி பட்டி இருக்குது, அதுலேருந்து நம்ம வந்து இந்த பட்டியை நம்ம ஜாயின் பண்ணணும். பட்டி பீஸை அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்த நல்லா உள்ளே தள்ளிக்கோங்க. உள்ளே தள்ளிக்கிட்டு நீங்கள் அடித்தா தான் டாட் கப் ஷேப் மாறாமல் இருக்கும், இல்லைன்னா கப் ஷேப் வந்து மாறிடும். அந்த அரை இன்ச் அளவுக்கு தையல்லையே அடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த சைடில் இந்த சைடில் பட்டியை மேலே போட்டு அடித்தேன், அந்த இதில் பட்டியை வந்து கீழே போட்டு ப்ளவுஸு கிட்ட வந்து மேலே வச்சு நம்ம வந்து அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுட்டு வரணும். இதுலேயும் கப் ஷேப் அந்த டாட் பிடிச்சிருக்க இடத்த வந்து மேலே தள்ளிட்டு நம்ம வந்து தையல் போட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் மேலே வந்து அமுக்கடி வந்து போடணும். நம்ம அமுக்கடி போட்டுக்கோங்க. மேலே வந்து முதல்ல ஒன்று போல் இருக்கா, 2 ப்ளவுஸ்லேயும் ஆம்கோல் சைட்லேருந்து ஒன்று போல் இருக்கா, பட்டி கொக்கி பட்டியிலேருந்து ஒன்று போல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்புறம் பேக் பீஸ் வச்சு ஒன்று போல் இருக்கா, நீளம் கட்டை நெட்டை இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். நமக்கு வந்து ஒன்று போல் இருக்குது, அப்போ வந்து ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது, தைச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அமுக்கடி போட்டுக்கணும். அந்த தையல் வந்து மேலே வர மாதிரி வச்சு அமுக்கடி போடணும். தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஒன்று போல் வச்சு நல்ல பக்கம் ஷோல்டர் பேக் பீஸோட நல்ல பக்கமும் முன் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றா வச்சு நம்ம வந்து மாற்றி தையல் போட போகிறோம். ஷோல்டருக்கு வந்து நம்ம வந்து 1/4 இன்ச்சும் கோடு அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அதை வந்து அப்படியே அடிச்சுட்டு வாங்க. ஷோல்டருக்கும் 2 தையலாக போட்டுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் விடாது. இதில் வந்து உங்களுக்கு வந்து இந்த பிசுறு வந்து பேக் சைடு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லேசாக அங்கே மட்டும் தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து அந்த பிசுறு வந்து பேக் சைடாக போயிடும், முன் சைடு வந்து உங்களுக்கு அழுத்தாது. அதுக்கு தான் இந்த சின்ன தையல், ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதுக்கடுத்தாக்கில் நம்ம வந்து வி பட்டி கொக்கி பட்டியும் நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல கொக்கி பட்டி எடுத்துக்கணும். கொக்கி பட்டிக்கு வந்து நம்ம வந்து 2.5 இன்ச்சு எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு 10 இன்ச்சு நீளம், 2.5 இன்ச்சு அகலம் எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு தைக்க போகிறோம். முதல்ல கொக்கி பீஸில் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு துணி விட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடில் வந்து அரை இன்ச்சு அளவுக்கு தையல் போட்டுட்டு வாங்க. இதில் வந்து அமுக்கடி போடணும். அமுக்கடி போட்டு நம்ம வந்து உள்ளே மடிச்சுக்க போகிறோம். இப்போ உள்ளே வந்து மடித்து அந்த அரை இன்ச்சு துணி விட்டுருந்தோம்ல அதையும் நல்லா உள்ளே மடித்து இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிடணும். தையல் வந்து நம்ம அமுக்கடி போட்ட தையல் வந்து உள்ளே வர மாதிரி நம்ம வந்து மடக்கிக்கிடணும். 2ஆக தையலெல்லாம் உள்ளே வந்துருச்சா, அந்த மாதிரி 2ஆக மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அமுக்கடி போட்டு அடிங்க. தையல் போட்டு கொண்டு வாங்க. நேராக ஒரு ஸ்டிச்சிங். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கொக்கி பட்டி தயார். இதுக்கு அடுத்தாக்கில் நம்ம வி பெட்டி வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கணும். வி பெட்டிக்கு நம்ம 3 இன்ச்சு அளவுக்கு துணி எடுத்துக்கணும். அதே 10 இன்ச்சு அளவுக்கு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அரை இன்ச்சு அடிச்சுக்கணும், தையல் போட்டுக்கணும். இது வந்து அதே மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து தையல் மேலேயே மடித்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு முதல்ல மடிச்சுக்கிட்டு அதுக்கடுத்து இன்னொரு மடிப்பு இந்த தையலுக்கு மேலேயே வர மாதிரி தைச்சிக்கோங்க, மடித்து தைச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் தையல் போட்டுக்கோங்க. இப்போ கொக்கி பீஸ் வந்து உங்களுக்கு ரெடி. இது வந்து ரெண்டும் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம
செக் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். கிராஸ் பீஸ், கழுத்துக்கு கிராஸ் பீஸ் நம்ம தைச்சிட்டு இதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்ட்ரெயிட் தையல் ஒன்று கொடுத்துக்கணும். இப்போ காட்டுறேன் பாருங்கள். 2ஆக மடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு தான் ஓரமாக நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இதில் வந்து கிராஸ் பீஸோட தையல் வந்து உள்ளுக்கு போகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் ப்ளவுஸில் வச்சு அடிக்கும்போது நீட்டாக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் வந்து ஒன்று போல் வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து நல்ல பக்கத்தில் இருந்து நம்ம வைக்கணும். நல்ல பக்கத்தில் இருந்து வச்சு லேசாக மடக்கி விட்டு அந்த தையலுக்கு மேலேயே நம்ம இந்த தையலை கொண்டுட்டு வரணும். நல்ல பக்கத்தில் வச்சு தான் அடிக்கணும். கிராஸ் பீஸ் வந்து எப்போவுமே நீங்கள் இழுக்கக்கூடாது. இழுக்காமல் பையை வச்சு அடிங்க. இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கம் கொடுத்துரும். பிறகு உங்களுக்கு இப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஃபினிஷிங் கடைசிலையும் நம்ம அதே மாதிரி மடித்து அடிச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம அடுத்து சிசர் கட் கொடுத்துக்கணும். சின்ன சின்னதாக சிசர் கட் கொடுத்தா தான் அந்த முக்கிலெல்லாம் நல்லா வளைஞ்சு கொடுக்கும். திருப்பி நம்ம அடிக்கும்போது வளைஞ்சு கொடுக்கும். அதுக்காக நம்ம சிசர் கட் கொடுக்கணும். இப்போ வந்து அதை அப்படியே நல்லா திருப்பி விட்டு அதுக்கப்புறம் ஒரு மடக்கி அதுக்கப்புறம் நம்ம அடிக்க போகிறோம். அப்படியே நெட்டுக்கு அடிக்க போகிறோம். இப்போ வந்து உங்களுக்கு எந்த பிசுறுமே வெளியில் வந்து தெரியவே தெரியாது மடக்கி அடிக்கும்போது. உங்களுக்கு வீடியோ புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் புரிகிற மாதிரி அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டிச்சிங் மெத்தடுகளை நான் உங்களுக்கு வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். பிகினர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் என்னோடய ஆசை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அவ்வளோதாங்க. இதில் வந்து ஓரத்தில் இன்னொரு தையலும் போடணும். நம்ம ஸ்டிச்சிங் அந்த எஜ்ஜிலே இன்னொரு தையல் போட்டால் தான் டபுள் தையலாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். நமக்கு தையல் போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டு தையலாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து வீப்பட்டி வந்து தைக்க போகிறோம். வீப்பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணுறது வந்து 2 சைடும் ஒன்று போல் பிடிச்சிக்கிட்டு நடுவில் மார்க் பண்ணணும். அதுக்கடுத்து அந்த சைட்லேருந்து நடுவில் பிடிச்சிக்கிட்டு அதுக்கடுத்து ஊடால மார்க் பண்ணணும் சென்டரில். அது மாதிரி தான் இந்த சைடும் அப்படி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வீப்பட்டியில் நம்ம அமுக்கடி போட்டு அதுக்கடுத்து வீப்பட்டி போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு பிரியாது தையல் வந்து. நீங்கள் ஒரு தையலாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரிந்து வந்துடும். அப்புறம் யாராவது ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே தைக்கலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் அப்படி அமுக்கடி போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா அவங்களுக்கு கொக்கி மாட்டும்போது சீக்கிரம் விடாது. இதே மாதிரி தான் நம்ம கொக்கி
ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த ஊடால இருக்க அந்த தையலை மட்டும் லேசாக பிரிச்சிங்கன்னா போதும். ரொம்ப வெரி வெரி ஈஸி தான். அதுக்கடுத்து நம்ம வந்து கை ஸ்லீவ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் வந்து நம்ம 1/4 இன்ச்சுக்கு நம்ம முதல்ல அடிச்சுக்கிடணும். 1/4 இன்ச்சு அடித்தா தான் நம்ம எம்மிங் பண்ணும்போது தையல் வந்து விடாது. அது மாதிரி பிசுறு இருந்தாலும் நமக்கு வந்து வராது. அதுக்காக தான் இந்த 1/4 இன்ச்சு நம்ம வந்து அடிக்கிறது. 1/4 இன்ச்சு அடித்து அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு நம்ம மடக்கி அடிச்சுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு எதுக்கு அடிக்கும் அப்படின்னா, அதில் தான் நம்ம வந்து எம்மிங் பண்ண போகிறோம். எம்மிங் பண்ணிவிட்டு இந்த தையல் நம்ம பிரிச்சுருவோம். அப்போ தான் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட அந்த கையை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து முன் சைடு குறைஞ்சி விட்ருக்கோம்ல, அந்த குறிச்சி விட்ருக்கிறது வந்து நம்ம வந்து முன் சைடு வர்ற மாதிரி வச்சு தைக்கணும். அதுக்கு தான் நம்ம சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஷோல்டர்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட குறைய இருந்தாலும் அந்த கை திருகல் வந்து வராது. நீங்கள் கை எஜ்ஜிலேருந்து நீங்கள் தைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டரில் வரும்போது முன்ன பின்ன ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு கை திருகும். இப்படி தைச்சிங்கன்னா உங்களுக்கு கை திருகாது, ஈஸியாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படி தைங்க, அப்புறம் ஒரே தையலாக எஜ்ஜிலேருந்து நீங்கள் போட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எஜ்ஜிலேருந்து நீங்கள் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தையலும் விடாது. 2 தையல் போட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைடு அந்த கையை நம்ம அடிச்சுக்கணும். நம்ம வந்து கைக்கு வந்து 1/4 இன்ச்சு ஒரு கோடு தானே விட்டுருந்தோம். அந்த அளவுக்கு தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம், அந்த அளவு அடிக்கணும். கையையே நம்ம வந்து இழுத்துடக்கூடாது, இழுக்காமல் அடிக்கணும். ப்ளவுஸையும் நம்ம இழுத்துடக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டை ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து 2 மணி நேரத்துலேயே நம்ம தைச்சிடலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 2 மணி நேரத்துலேயே நம்ம தைச்சிடலாம். அப்புறம் நம்ம அளவு ஜாக்கெட்டெல்லாம் கை அளவு வச்சு நம்ம குறிச்சிக்கிடணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த தையலே நெட்டுக்கு நம்ம தைச்சிட்டு வரணும். நம்ம தையலுக்கு எவ்வளோ விட்டுருக்கோம், 1/2 இன்ச்சு விட்டுருக்கோமோ அந்த 1/2 இன்ச்சு நம்ம வச்சு நம்ம உடம்பு வந்து அளவு வச்சு அதே இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வரணும் கீழே. அது கரெக்டாக இருக்கும் நமக்கு. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று போல் இருக்கும். அமுக்கடியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2-3 தையல் எக்ஸ்ட்ரா தையல் போட்டு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு லூஸாக டைட்டாக இருந்ததுனால பிரித்து விடுறதுக்கு சரியாக இருக்கும். அந்த சைடும் நம்ம இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். அளவுக்கு ப்ளவுஸ் வச்சு கை அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தால உடம்புக்கு வந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அந்த அளவு வச்சு நம்ம கை உடம்பு வந்து ஸ்டிச் பண்ணணும்.
அவ்வளோதான் ப்ளவுஸ் ரெடி. இந்த சைடில் இருக்க பிசுறெல்லாம் சிசர் கட் வச்சு நல்லா வெட்டிக்கணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும், பிசுறு வராது. இப்போ வந்து நம்ம அளவு ப்ளவுஸையும் நம்ம தைச்ச ப்ளவுஸையும் கொக்கி பட்டியிலேருந்து நம்ம வந்து ஒன்று போல் எடுத்து வச்சு கரெக்டாக இருக்கா, தையலுக்கு நேரம் இந்த தையல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். அப்போ நம்ம கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம தைச்சிருக்க ப்ளவுஸ் கரெக்டான ப்ளவுஸு. இப்போது இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் வந்து 22 இன்ச்சு, அதே தான் நம்ம தைச்ச ப்ளவுஸு 22 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அப்போ நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோம். தேங்க்யூ.